ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி நேற்று நம்மளால ஜாகிங் ஓட முடியல, ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு விட்டோம். நேற்று அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிங் ஓடி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். 2.58 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 minutes 30 seconds இருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:37 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நாளுக்கு நாள் இந்த பேஸ் ஆவரேஜும் டியூரேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தா கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் இவ்வளோ நாள் நம்ம ஃபுட் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பிடுவோம், ஒரு வேளை சாப்பிட மாட்டேன், அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. ஹெல்த்தி ஃபுட்ஸும் எடுத்துக்க மாட்டேன். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிடுவேன், ஒரு வேளை சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதனால பேஸ் ஆவரேஜும் டியூரேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா? இன்னொரு பக்கம் வந்து என்னோட மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்பவுமே வந்து காலையில எந்திரிக்கல ரொம்ப பிரிஸ்காவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ரொம்ப மோட்டிவேஷனாவும் இருந்துட்டு இருந்தேன். இப்ப நாளுக்கு நாள் வந்து எதையோ பண்ணமே அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்ணிதான் ஆகணும், ஒரு கடமைக்காக பண்ணமே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஃப்ளோவா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணிதான் ஆகணும், இதை பண்ணாதான் நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அப்படி சுத்திட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்து ஒரு விரக்தியான ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு இருக்கோம். எதை நோக்கி போறோம், என்ன நடக்க போகுது நம்மளுக்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பிளாங்கா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப என்னோட மனநிலை. அதனாலதான் இந்த பேஸ் ஆவரேஜ் எல்லாம் ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கா அப்படிங்கறதும் தெரியல. இதுவும் கடந்து போகும், இதை வந்து நம்ம கடந்து வெளியே வந்தாகணும் ரிக்கவர் ஆகி சீக்கிரமா. ஏன்னா ஒரு நாளுக்கு நாள் நம்ம ஜாகிங் போகுது, நம்மளோட ஸ்பீடு அந்த பேஸ் ஆவரேஜுக்காக தான் இப்போ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஒரு ஒரு செகண்டாகவும் வந்து இது ஓடி முடிக்கணும் அப்படிங்கிறது. அதுவே இப்ப போகுதுங்கிறத கொஞ்சம் வருத்தமாவும் இருந்துட்டு இருக்கு. எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பேசிட்டு வரோம்.